Hi traders, welcome to Mr. Small Trader Community. ஸோ இன்னைக்கு நம்ம செட்டப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அண்ட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சொல்லி நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது 25,750 அண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் 25,900 to 26,000 அண்ட் டவுன் சைடில் இங்கே ஒரு ப்ரீவியஸாக இருந்த கேப்பு அண்ட் நம்மளோட நேற்றோட வியூ எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு இங்கே ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே டவுன் சைடு இப்போ டேப் கொடுத்துட்டு அப் சைடு ஒரு புல்லிஷ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சேம் நமக்கு 150 பாயிண்ட்ஸ் நமக்கு நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருந்தது. நாளைக்கு நம்மளோட வியூ எப்படி அப்படின்னா சேம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 25,750 டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 25,700 இந்த ரேஞ்ச் அண்ட் அப் சைட்னா நியர்லி 26,000 to 25,950. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு ஒரு புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு டவுன் சைடு ஒரு பியரிஷ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் சேம் மார்க்கெட் இன் பிட்வீன்ல தான் ட்ரேட் ஆகும். இன்னைக்கு நமக்கு எந்தெந்த செக்டர் சப்போர்ட் பண்ணுச்சு அண்ட் நாளைக்கு நமக்கு எந்த செக்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணலாங்கிறத ஒரு ஷார்ட்டாக வியூ பார்ப்போம். சென்செக்ஸில் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் 8,4,200 அப்டேட்லனா 85,000. பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இந்த சப்போர்ட் பேங்க் நிஃப்டியில். அண்ட் நாளைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு க்ரூஷியல் ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. நமக்கு அப்டேட் பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ், அதர்வைஸ் இன்பிட்வீனில் ரேஞ்சு தான் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நமக்கு பேங்க் நிஃப்டியில் இம்பார்ட்டன்ட் லெவல்னா 59,440 நியர் அண்ட் டவுன் சைட்னா 58,900. க்ரூஷியல் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 59,150. ஸோ பின்சர்வ் பேங்க் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு இருக்கிற ரேஞ்ச் மட்டும்தான். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்லி பார்த்தீங்கன்னா 31,130 அண்ட் செட்னா 31,750 அண்ட் அப்டேட் ரேஞ்சஸ்னா நியர்லி 32,200. நிஃப்டி மீடியா இப்போ ஓவரால் ட்ரெண்ட் வைஸ் டவுன்வர்ட் தான் அண்ட் ஒரு சப்போர்ட்டிவ் காலம்ல இருக்குது மார்க்கெட். பட் ஓவரால் ட்ரெண்ட் வைஸ் நெகட்டிவ். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுக்கல. நிஃப்டி மீடியா நாளைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் நாளைக்கு நியூ ட்ரெண்ட் எதுவும் ஃபார்மேஷன் இருக்காங்க இருக்கலாம். இப்போ வரைக்கும் நிஃப்டி மீடியா நெகட்டிவ் தான். ஸோ மெட்டல் சைடும் இப்போ ஓவராலாக நெகட்டிவ் தான் அண்ட் மார்க்கெட் இந்த ஒரு சப்போர்ட்டிவ் ட்ராக்காக இருக்குது. அண்ட் நம்மளோட வியூஸ் படி நிஃப்டி மெட்டலும் கரண்ட்லி ஒரு நெகட்டிவ் செக்டார் தான் இருக்குது. அண்ட் நிஃப்டி ஐடி ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சஸில் தான் இருக்குது. மார்க்கெட் ஒன்று நாளைக்கு இன்பிட்வீன் ரேஞ்ச், அதர்வைஸ் பிரேக் பண்ணால் பாசிட்டிவ் மூவ், இல்லைன்னா மார்க்கெட் நெகட்டிவ். நிஃப்டி ஈவி சைடில் நமக்கு வந்துட்டு ஒரு செக்டர் வைஸில் இப்போதைக்கு ஒரு கரெக்ஷனில் தான் மார்க்கெட் இருக்குது. கரெக்ஷன் மூவ்ஸ் தான். ஏன்னா இன்னும் ட்ரெண்ட் வைஸில் இன்னும் ஓவரால் நெகட்டிவ் தான் மார்க்கெட். இன்னும் ஒரு க்ளீன் பிரேக் அவுட் சக்ஸஸ் எதுவும் கொடுக்கல. அண்டு நிஃப்டி எனர்ஜி சைட் மார்க்கெட்ஸில் ஒரு
டவுன்வர்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, இன் பிட்வீன் ரேஞ்ச். அண்ட் நிஃப்டி ஆட்டோ ஸ்டில் நெகட்டிவ் ரேஞ்சஸில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த நிஃப்டி ஹெல்த் கேர் ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிஃப்டி ஃபார்மா சேம் ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி எம்என்சி ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த எஃப்எம்சிஜி ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த நிஃப்டி இன்ஃப்ராவும் ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிஃப்டி ரியாலிட்டி ஒரு டவுன் சைட் பிரேக் அடித்தா மார்க்கெட்டு பியரிஷ், அதர்வைஸ் இன்னும் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி கன்சம்ஷன் அப்சைட் பிரேக் நவ் ஒரு புல்லிஷ் மூவ், அதர்வைஸ் மார்க்கெட் பியரிஷ் மூவ். நிஃப்டி கமாடிட்டிஸ் ஓவராலாக ட்ரெண்ட் வைஸ் இது நெகட்டிவ் தான். ஸோ இன்சைட் ஒரு நெகட்டிவ் ரேஞ்சஸில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறப்ப இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு நமக்கு ஒரு நெகட்டிவ் வியூ இருக்குது. மார்க்கெட் இந்த சைட் ரேஞ்ச் அடிக்குதா, அண்ட் அதர்வைஸ் இதை பிரேக் பண்ணால் பாசிட்டிவ் மூவ், இல்லைன்னா நெகட்டிவ் மீன்ஸ் ரேஞ்ச் அடிக்கிறது பாசிபிலிட்டிஸ் தான். நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் 25,950, டவுன் சைடு இம்பார்ட்டன்ட் லெவல்னா 25,750 தான். ஓகே, தேங்க்யூ. அண்ட் நாளைக்கு ரிப்போர்ட்டோட நாளைக்கு நீங்கள் வியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.